ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான தட்டுவடை செட்டு தான். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் ஓகேங்க. 1/4 டம்ளருக்கும் குறைவாக பொட்டுக்கடலை, ஒரு 3 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. லைட்டாக துதியாக இருக்குங்க மிளகா, அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க, சலிக்க தேவையில்லை. 1/4 ஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா கைகளால் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இப்போ மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவு போடுங்க, போதும். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா இப்போ பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்தளவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துருங்க. இப்போது ஒரு பாலித்தீன் கவரை இந்தளவு வெட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடச்சிக்கலாங்க. தொடச்சிட்டு நம்ம எடுத்து ஒரு உருண்டையை இந்த மாதிரி பிளேட்டு வச்சோ இல்லை நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சோ தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இல்லை ஒரு கப்பு இருந்தால் கூட அப்படியே குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துகிட்டு அப்படியே தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற ஒரு கப்போ ஒரு டம்ளரோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நமக்கு ரவுண்டாக அழகாக வருங்க. இதில் மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் மறுபடியும் சேர்த்து அதே மாதிரி பிணைஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா பூரி மாதிரி உப்பி வருங்க. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபோர்க் இருக்குதுங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு ஷார்ப்பான இது வச்சு லைட்டாக ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூரி மாதிரி உப்பி வராதுங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காமிச்சிருக்கேங்க. எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். தட்டுவடை மாதிரியே இல்லை, பூரி மாதிரி வந்துருச்சு. இதுக்கு நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். இன்னுமே தட்டுவடையை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக நுணுக்கிக்கோங்க. நுணுக்கிட்டு அந்த மாவில் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு பிணைஞ்சிக்கிட்டாலும் ஓகே, அதே இதில் பெரட்டி எடுத்துட்டாலும் ஓகேங்க. பாருங்கள், நீங்கள் எப்படி செஞ்சாலும் ஓகே. கைகளால் இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் அதே பாலித்தீன் பேப்பரில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஓட்டை போட்டு விட்ருங்க. அப்போ தான் நமக்கு பூரி மாதிரி உப்பி வராமல் நல்லா தட்டுவடை மொறுமொறுப்பாக வருங்க. இப்போது 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துடலாங்க. தீயை சிம்மில் இல்லை மீடியமில் வைங்க. அப்போ தான் தட்டுவடை வதன்னு இல்லாமல் நல்லா மொறுமொறுப்பாக வருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போது தட்டுவடைக்குள்ளே வைக்கக்கூடிய சட்னி ரெசிபி செய்யலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு, உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் வணக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 தக்காளி நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா இந்த மாதிரி குலைவாக வெந்து வரட்டுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது ரெட் சட்னிக்கு. இப்போது நம்ம க்ரீன் சட்னிக்கு மறுபடியும் ஒரு கொஞ்சம் எண்ணெய், 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து விடுங்க, கண்ணாடி கலரில் வர வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா மல்லித்தலை, புதினா எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கலர் மாறாமல் இருக்குங்க. ஃபஸ்ட்டே அதனால தான் உப்பு சேர்த்துறதுங்க. அப்படியே லைட்டாக கலந்து விட்டு ரொம்ப போட்டு வணக்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே லைட்டாக நமக்கு சுருண்டு வந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பீட்ரூட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கேரட்டும் அதே மாதிரி துருவி எடுத்துருங்க. நம்ம காய் சீவுறதுல இது 2ஐயும் துருவி எடுத்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. க்ரீன் சட்னியை அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு. அதே மாதிரி ரெட் சட்னியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சட்னி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்காது. இப்போது நம்ம தட்டுவடை செட்டு ரெடிங்க. சட்னி 2ம், கேரட்டு, பீட்ரூட்டு, தட்டுவடை எல்லாமே ரெடி. நீங்கள் தட்டுவடை செய்ய டைம் இல்லைன்னா மற்றதெல்லாம் செஞ்சுட்டு கூட தட்டுவடை ரெடிமேடாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. கொஞ்சோண்டு தட்டுவடை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தக்காளி சட்னி, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீட்ரூட்டு, அப்புறம் கொஞ்சம் க்ரீன் சட்னி வச்சுக்கலாங்க.
வச்சுட்டு இன்னொரு தட்டு வடை எடுத்து அது மேலே வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் பச்சையாக போட்டு சட்னி செய்வாங்க, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க. இந்த மாதிரி வணக்கிட்டு சட்னியில் செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் நல்லா வந்துச்சா பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.